அண்ணா நான் குடிக்கிறேன் அப்படியே வராது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்க என்ன வீடியோ பண்ண போறோம்னா ஸ்கிரீன்ல தெரியுற சில பிக்சர்ஸை வச்சு தமிழ் சினிமாவோட பாடல் வரிகளை கண்டுபிடிக்க போறோம். சோ என்னோட சேர்ந்து நீங்களும் கண்டுபிடிக்க வீடியோக்குள்ள வாங்க. போலாம் வாங்க. வீடியோக்குள்ள போலாமா? போலாமே. ஃபர்ஸ்ட் என்ன பிக்சர் இருக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை தொட்டில்ல ஆடிட்டு இருக்கு. சரி, தொட்டில்ல ஆடிட்டு இருக்கு. நெக்ஸ்டா? ஆமா. நெக்ஸ்ட் வந்து ஒரு பொண்ணு வந்து டான்ஸ், அதாவது ஒரு டான்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண வரச்சுங்க ஸ்டார்டிங் போஸ் கொடுக்குற மாதிரி இருக்காங்க. சரி, ரெண்டையும் வச்சு கண்டுபிடிச்சிங்களா என்ன பாட்டுன்னு? ஒரு குழந்தை ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுற வருது, ஒரு ரிலேட்டபிளா வரல. சரி, அடுத்த ஆப்ஷன் போலாமா? போலாமே. இது வந்து வானத்தை குறிக்குது. வானம். வானம். ஒரு தொட்டிலு ஒரு பொண்ணு வானம். ஒரு ஒரு 50% வந்துருச்சு. அடுத்ததுக்கு போவோம். நிலா. நிலா. இத பாக்கச்சுமே என்னன்னா நம்மளுடைய 90s கிட்ஸ்னாலும் சரி, அப்போ ஃபுல்லாமே வந்து இந்த காலத்துல உள்ள ஆட்களும் சரி நல்ல விரும்பி மனசுக்கு ரிலாக்ஸா இருக்கக்கூடிய பழைய பாடல்கள் தான். கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சேன். அது பிரபு சார் பாடின துளியிலே ஆட வந்த நடிச்சது. அது ஃபேவரட் சாங் தான். ஓகே, சரி, கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு. அடுத்து போலாமா? போலாமே. அடுத்து என்ன பிக்சர் இருக்கு? அடுத்து வந்து ஒரு ஆளை குறிக்கிற மாதிரி காட்டுது விரல். ஓகே, அப்ப என்னது குறிக்கிற மாதிரினா என்ன பாட்டு ஆரம்பிக்கும்? நீ அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, சரி, அடுத்து என்ன பிக்சர்? அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு ஜூம் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கு. ஜூம் பண்ணி பாக்குறாளா? ஒரு ஆள் அப்படியே ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, புலன் விசாரணை மாதிரி அப்படியே கண்டுபிடிப்பாங்க பாத்தீங்களா? ஓகே ஓகே, அந்த மாதிரி பிக்சர் இருக்கு. நீ அப்புறம் பாக்குறது கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன பாட்டுன்னு? இல்ல. சரி, அடுத்த ஆப்ஷன் போங்க. அடுத்த ஆப்ஷன் வந்து இன்னொரு பொண்ணு பாக்குற மாதிரி விழி தெரியுது. விழி மட்டும். அப்போ நீ பார்த்த விழி மட்டும் மாதிரி வருது. அடுத்த ஆப்ஷன் போனா கரெக்டான்னு பாத்துடலாம். அடுத்த ஆப்ஷன் வந்து என்னது? கல் தானே? கல்லு தான் வருது. அதேதான், நீ பார்த்த விழிகள். கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, 2 பாயிண்ட் கிடைச்சிட்டு. அடுத்து 3வது சாங் போங்க. 3வது பாஸ்னா ஒரு 50 பைசா காயின் போய் தெரியுது. சரி, 50 பைசா. ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் நோட்டு. 50 பைசா நோட்டு. நோட்டு வந்து பேப்பர் விரிச்சு காட்டுற மாதிரி வச்சிருக்காங்க. நோட்டு. ஓகே, அடுத்த பிக்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன பாட்டுன்னு? 2 பிக்சர் ஆச்சு. ரூபாய்க்கும் நோட்டுக்கு என்ன சம்பந்தம்? முடியல. சரி, அடுத்த ஆப்ஷன். புலன் விசாரணை தேடுற மாதிரி ஒரு ஆள் தேடிட்டு பெரிய பூதக்கண்ணை அழிச்சு பாக்குற மாதிரி. ஒருவேளை பைசா நோட்டு நல்ல நோட்டா கெட்ட நோட்டா தேடி பார்த்தாலோ இந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆனா இந்த 3 வச்சு கனெக்ட் பண்ண முடியல என்னால. சரி, அடுத்த பிக்சர். ஒரு பொண்ணு கண்ணாடியில பார்த்து அழகா இருக்கறான்னு சொல்லிட்டு அப்படி பாக்குறது. இந்த புலன் விசாரையா பாக்குறதா? இல்ல, இது நம்ம முகத்தை பாப்போம் இல்லையா? ஓகே, தலை சீவிட்டு பவுடர் எல்லாம் போட்டுட்டு அழகா இருக்கமா, என்ன நம்ம டல் ஆயிட்டோமா அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சரி, இந்த 4 ஆப்ஷனை வச்சு கண்டுபிடிச்சிங்களா எந்த பாட்டாட்டும்? 4 ஆப்ஷன் வச்சா? ஆமா. இந்த பாட்டா இருக்குமா? பார்த்து பார்த்து இல்ல கண்கள். ரூபாய் 50 பைசா 50 நோட்டு. பைசால என்ன பாட்டுலாம் ஆரம்பிக்கும்? கண்டுபிடிச்சிட்டீங்களா? பைசாவிலையா?
பைசால 50 சரி சரி துட்டு. இந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த பாட்டு அடுத்து போலாமா? அடுத்து போமா? ஓகே, என்ன பிக்சர் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கு? அதாவது நிறைய தாய்மார்களுக்கெல்லாம் ரொம்ப விரும்புனது பாத்தீங்கன்னா சீரியல் தான். சீரியல்? என்ன சீரியல்? பாக்கியலட்சுமியா? பாக்கியலட்சுமில இல்ல, அண்ணா எங்க திரும்பினாலும் அண்ணா 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 அப்படின்னு. ஜீ தமிழ் அண்ணா. ஜீ தமிழ் அண்ணா. பல தங்கச்சிகளை வாழ வைத்த அண்ணா. ஓகே, அண்ணா. அண்ணா. நெக்ஸ்ட் வந்து பீஸா. பீஸாவா? அண்ணா பீஸா. பீஸாவா? அது பீஸா இல்ல, நான். நானா? சப்பாத்தி மாதிரி அது ஒரு நான். சப்பாத்தி நான். ஆமா, அண்ணா நான். அண்ணா நான் ரெண்டையும் கண்டுபிடிக்க முடியலையா? இல்ல, அடுத்து போமா? சோ சேட். சின்ன குழந்தைங்க கூட கண்டுபிடிச்சிரும். அடுத்த பிக்சர் என்ன? அடுத்த பிக்சர் வந்து ஒரு பொண்ணு குளிக்கிற மாதிரி சவர்ல குளிக்கிறாப்ல. அண்ணா நான் குளியல். என்ன அண்ணா நான் குளிக்கிறேன் அப்படியே வராது. நான் பார்த்த உன்னை அது இல்ல. அப்படியே அந்த காலத்து பாட்டே பாடுங்க. என்ன லேட்டஸ்ட் பாட்டு மாதிரி இது இருக்கு. லேட்டஸ்ட் பாட்டுனா என்ன பாட்டுன்னு தெரியலையே. அடுத்த ஆப்ஷன் போமா? நெருப்பு. நெருப்பு கண்டுபிடிச்சிட்டீங்களா? அண்ணா நான். அண்ணா நான் குளிக்கிறேன். நெருப்பு பருப்பு சொருப்பு. தெரியல. அடுத்த ஆப்ஷன். அடுத்த ஆப்ஷன் அண்ணா நான் குளிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல சொல்லலாம். பாத். அண்ணா நான் பாத். அண்ணா நான் பாத். ஃபயர். அண்ணா நான் பாத் ஃபயர். சரி, இந்த பாட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே, இந்த பாட்டு தெரிஞ்சவங்க நீங்க கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த பாட்டு போலாம். அந்த பாட்டுக்கு போறோம். 2 பாட்டு தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அடுத்தது ஒரு எக்ஸாம் சென்டர்ல ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கு. டீச்சர் ரொம்ப பயங்கரமானவரா இருப்பார் போலுக்கு. கண்டிப்பா எழுதியே தீர்ந்த மாதிரி பின்னால தோல்லாம் தட்டி எழுது அப்படின்னு சொல்லிட்டு தொடுறாரு. அடுத்து இந்த தொடுதல்ல ஏதாட்டு கண்டுபிடிச்சிங்களா? இல்ல இல்லையா? கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. அடுத்தது என்ன ஆப்ஷன்? இது ஒரு தந்தைக்கும் மகளுக்கும் உள்ள உன்னதமான உறவை பத்தி சொல்லியிருக்கு. உறவா? என்ன பிக்சர் போட்டிருக்கு? சாரி, ஆமா, ஒரு அண்ணனை வந்து தன் தங்கச்சி வந்து தொடுற மாதிரி மூக்குல. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல தொடுற மாதிரி, ரெண்டாவது பிக்சரும் தொடுற மாதிரி. தொடுக்கும் சுல்தான் நான் அந்த பாட்டா இருக்குமா? அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். அடுத்த ஆப்ஷன் வந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. தொட்டு அனௌன்ஸ்னா தொட்டு பேசுறது. ஓகே, கரெக்ட்டா? பாப்போம். அடுத்து 4வது ஆப்ஷன் பாப்பா. சுல்தான். அடுத்த ஆப்ஷன் தொட்டு பேசும் சுல்தானா. ஓகே, கண்டுபிடிச்சிட்டீங்க. அது கரெக்டான பாட்டு தான். ஓகே, இதோட வீடியோஸ் முடிஞ்சிருச்சு. என்னால் கண்டுபிடிக்காத அந்த பாடல்களை நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. டாடா.